தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் குடும்பமாய் தேவனை தொழுது கொள்ள ஆராதிக்க இந்த நாளே தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். இந்த நாளிலேயும் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. போதும். அதாவது ஆண்டவர் உயிர்த்தெழுந்து அன்றைய தினமே 2 சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்தின பொழுது அவர் இடையிலேயே நடந்து வரும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அது. ஏன் இந்த வார்த்தையை புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு கடிந்து கொண்டு பேசினார் அப்படின்னா, 26ல் கிறிஸ்து விவிதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். சீசர்களோடு இருந்த நாட்களில் விவரித்து அவர் காண்பித்தார். தாம் பாடுபடவும் மரித்து உயிர்த்தெழுவேன் என்றெல்லாம் அவர் தம்முடைய சீசர்களுக்கு அதிகமாய் ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் அவர் அதை விவரித்து காண்பித்தார். ஆனாலும் சீசர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அவர்களுடைய இருதயம் மந்தமாயிருந்தது. இயேசு மரித்தார்ன்னு சொல்லும்போது கவலைப்பட்டார்கள். அதற்கு இயேசு மரித்து விட்டார் அப்படிங்கிற அந்த காரியம் அவர்களுக்கு துக்கமாக இருந்தது. 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லி கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அதாவது துக்கமாக இருந்தார்கள். அதே சமயத்தில் அந்த துக்கமானது அவருடைய இருதயத்தை மந்தமாக்கி விட்டது. பிரியமானவர்களே, அது ஆண்டவருடைய இருதயத்தை ரொம்ப வேதனைப்படுத்தின ஒரு காரியம். நாமும் கூட எப்பெல்லாம் துக்கப்படுகிறோமோ அப்பொழுது நம்முடைய இருதயம் மந்தமாகும். அதாவது துக்கம்னா கவலைப்படும்போது ஒரு சம்பவம், ஒரு காரியத்தை நினைத்து நம்முடைய இருதயத்தில் வேதனைப்படும்போது இயேசு உயிர்த்தெழவில்லை அப்படிங்கிறத நான் சொல்லுகிறவனாய் மறைமுகமாய் சொல்லுகிறேன். அதான் அர்த்தம். இயேசு உயிரோடு இல்லை. அது தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துது. அது மந்த இருதயம் உள்ள, புத்தி இல்லாத மந்த இருதயமேன்னு பார்க்குறாரு. நான் உயிர்த்தெழுந்தேன், நான் உயிரோடு இருக்கிறேன். நீங்கள் ஏன் துக்கமுகமாக இருக்க வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்கிற ஒரு காரியத்தை பார்த்து ஏன் கலங்க வேண்டும்? ஏன் திகைக்க வேண்டும்? மரித்தேன், சதா காலமும் உங்களோடு தான் இருக்கிறேன். எவ்வளவு அருமையான தேவன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாம் தியானிக்கணும். அதாவது புத்தி இல்லாத மந்த இருதயம் எனக்குள்ளே இருக்கா? புத்தி இல்லாத மந்த இருதயம் இருக்கும்போதெல்லாம் நான் அவரை சந்தேகிக்கிறேன், வேதனைப்படுத்துகிறேன். நான் உனக்காக ஜீவனையே கொடுத்து விட்டேன், வேறு என்ன தப்பாக கொடுக்க என் இடத்தில் உண்டு? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அப்படித்தான் வேதனைப்படுத்தினார்கள். நோவாவுக்கு முன்பாக கூட ஜனங்கள் இயேசுவை தேவனை வேதனைப்படுத்தினார்கள். நோவா மூலமாக இந்த ஜனங்களுடைய இருதயத்தின் நினைவெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கண்டு இந்த உலகத்தை நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன், அழிக்கப் போகிறேன் நோவா மூலமாக தேவன் பிரகடனம் பண்ணார், ஜனங்களுக்கு அறிவித்தார். ஆனால் அந்த ஜனங்கள் மந்த இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மழை வரப்போகுதுன்னு அவர் கத்தினார், பிரசங்கித்தார். நோவா பிரசங்கித்தார். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவருடைய இருதயமெல்லாம் உலக கவலையும் லௌகிக ஆசை இச்சைகள், புசிக்கவும் குடிக்கவும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அதிலேயே கட்டவும் நாட்டவும் உலகம். அவருடைய இருதயம் மந்தமாகவே இருந்தது. அந்த இருதயத்தை தேவன் பார்த்து வேதனைப்பட்டார். அதற்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்களும் கூட எகிப்தில் எத்தனையோ அற்புதங்களை தேவன் செய்தார். வனாந்தரத்தில் அற்புதங்களை செய்தார்.
அந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், குறை சொல்லினார்கள். அப்பொழுதும் ஆண்டவருடைய இருதயம் வேதனைப்பட்டது. அப்பவும் அவருடைய இருதயம் அங்கலாய்த்தது. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களேன்னு சொன்னார். வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே. பிரியமானவர்களே, மழை வரப்போதும் நோவா சொன்னார், ஆனால் நம்பலை. கானான் தேசத்தை வாக்கு பண்ணார் தேவன், அதையும் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அதையும் நம்பலை. அவங்களை வனாந்தரத்தில் அழிக்க பார்க்கிறீரா அப்படின்னு தான் கேட்டார்கள். விட்டுருவோம். புதிய ஏற்பாட்டில் நாம் இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார். எத்தனை பேர் நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர்? நமக்கு அதான் காத்திருக்கு. அவருடைய வருகைக்கு தான் நாம் இங்கே இருக்கிறோம், காத்திருக்கிறோம். அப்போ மழை வரப்போகுது நோவா காலத்தில், அதை ஜனங்கள் நம்பலை. ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் இயேசு வரப்போகிறார், அதை நம்புறதுக்கு ஆட்கள் இல்லை. உலகம் நம்பலை. சபையில் நம்ம நிதானிப்போம். என் ஆண்டவர் வரப்போகிறார், என் ஆண்டவர் வரப்போகிறார். நான் எப்படி இருக்க வேண்டும்? நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த வருகையில் நான் விழிப்பாக இருக்க வேண்டும். மந்த இருதயமுள்ளவனாக இருந்து, புத்தி இல்லாத அந்த இருதயமாக இருந்து நான் மோசம் போயிடக்கூடாது. மத்தேயு 25வது அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு உவமை. 10 கன்னிகைகள் இருப்பாங்க இல்லையா? வாசிப்போம் 2லிருந்து 25வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தியில்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தியில்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தியில்லாதவர்கள் புத்தியில்லாதவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆயத்தமாயிருந்தவர்கள், புத்தியுள்ளவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் ஆயத்தத்தை இழந்து விட்டார்கள். ஆயத்தமில்லாமல் மந்தமாய், அசட்டையாய், ஏனோதானவென்று இயேசுடைய வருகையை அவர்கள் ஏனோதானவென்று எடுத்துக்கொண்டார்கள். புத்தி உள்ளவர்கள் அவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தாங்க, ரொம்ப விழிப்பாக இருந்தாங்க. போகும்போதே பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டார்கள், எண்ணெயும் சேகரித்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் பாத்திரமும் இல்லை, எண்ணெயும் இல்லை. அதாவது ரட்சிப்பும் இல்லை. அவர்களிடத்தில் தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகம், அந்த வழிநடத்துதலும் இல்லை. இழந்து விட்டார்கள். வெளித்தோற்றம் கிறிஸ்தவர்கள், வெளித்தோற்ற கிறிஸ்தவர்கள், ஒரு மந்த நிலையில் இருக்கக்கூடிய புத்தி இல்லாத கிறிஸ்தவர்கள் 5 பேர். கீழே வாசிக்கிறோம் 11. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மனுஷகுமாரன் வரும் நாள் ரொம்ப விழிப்பாக இருங்க. உங்கள் இருதயத்தில் மந்த ஆவி வராதபடிக்கு கவனமாக இருங்க. இந்த புத்தி இல்லாதவர்களைப் போல நீங்கள் இருந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். புத்தி இல்லாத மந்த இருதயத்துக்கு நாம் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். அது நம்மை மோசம் போக்கும், நம்மை வழிவிலக பண்ணும். விசுவாசத்தை எடுத்து அவிசுவாசத்தை கொண்டு வந்து கவலையினால, துக்கத்தினால நிரப்பும் அந்த மந்த இருதயம். ஆண்டவருடைய வார்த்தை, விழிப்பாயிரு, விழிப்பாயிரு. அந்த இருதயத்தில் பாருங்கள், 5 பேருக்கும் ஒரு விழிப்பு இல்லை, அதாவது உணர்வு இல்லை. உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது போல.
அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், தேவன் வர காத்திருக்கிறார், நான் காத்திருக்கிறேன், அவர் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாதவர்களாய் ஏனோதானோன்று வாழ்ந்த மனிதர்கள். 5 பேர் அனலாக இருக்கிறாங்க. அப்படியே எப்படா வருவார் அப்படியே எண்ணெய் தீவெட்டி அணையும் போது எண்ணெயை ஊற்றிக்கிட்டாங்க. அப்படியே கவனமாக இருக்கிறாங்க. தேவகுமாரன் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார்னு சொன்ன உடனே டக்குன்னு ஆயத்தமாகி டக்குன்னு உள்ளே போயிட்டாங்க. அவருடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னா விழிப்பாக இருந்தது. அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கையில் அது என்ன சொல்லணும்னா அனலாக இருந்தது. அதே அர்த்தம். மந்தமாக இல்லாமல் இருதயம் எப்படி இருக்குது? ஆவி அனலாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் லேவியர் ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த இருதயத்தில் எப்பொழுதும் லேவியர் ஆகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம், நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது அணைஞ்சு விடக்கூடாது. ரொம்ப கவனம். ஆவியில் நீ எப்பொழுதும் அனலாயிரு. சோர்வு பலவீனங்கள் வரும்போது நீ எண்ணெயை தேடு, தேவ சமூகத்தை நாடு. தேவனே உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பும், கதறு, கூப்பிடு. அப்பொழுது எண்ணெய் உனக்கு. பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கையில் சாட்சியாக வாழ முடியாது, தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. அதே இதில் 12 வாசிக்கிறோம், பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியக்கூடாது. அது பலிபீடத்தில் உள்ள அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும் கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியையும் வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பணிகளையும் கொழுப்பையும் போட்டு தகனிச்சிரு, உன்னையே முழுவதுமாய் அர்ப்பணித்து விடு. அதே அர்த்தம். கட்டையை போடு, தேவனுடைய வார்த்தையை தியானி, உன் இருதயத்தில் தியானி, அது தகன்னு எரிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். கட்டையை போடு, வார்த்தை. உன்னை முழுமையாய் தகனம் பண்ணு, அர்ப்பணித்து விடு, ஒப்பு கொடுத்து விடு. உலகத்தை பார்க்காத, மாயை வேணாம். உலகத்தை பார்த்தேன்னா உன் இருதயம் மந்தமாக போகும், உன் இருதயம் மந்த ஆவியாக இருக்கும். இயேசுன்னு சொல்லுவேன், ஆனால் இருதயத்தில் இயேசுக்கு பிரியமாக வாழ மாட்டாய். இயேசுவை ஆராதிப்பாய், சபைக்கு வருவாய், அப்பமிக்குதலையும் கலந்துக்கிருவாய், ஆனால் தெய்வ பயம் உனக்குள்ளே இருக்காது. ஏன்னா உன் இருதயம் எப்படி இருக்குன்னா இருளடைந்து போய் மந்த நிலையில் இருக்கு. இதைத்தான் நாம் இன்னைக்கு தியானிக்கிறோம், எச்சரிக்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, சபையில் எவ்வளவோ நாட்கள் வார்த்தையை கேட்குறோம், நாம் எவ்வளவோ தேர வேண்டிய காரியம், வளர்ச்சி எத்தனையோ வருஷங்கள் கூடிக்கிட்டே போகுது வாழ்க்கையில். ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சியை கணக்கெடுத்தோம்னா முந்தின ஆதியில் இருந்த அன்பை விட கீழே தான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது வேதனையாக இருக்குது. ஆரம்பத்தில் மன்னித்தார்கள், நேசித்தார்கள், விட்டு கொடுத்தார்கள், இரக்கமாக இருந்தார்கள். அந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது வார்த்தைகளை கேட்க கேட்க. ஆனால் நாளடைவில் அது அவிந்து போய்விட்டதே. அதை மீண்டும் வலியுறுத்துகிறார் லேவியரில் 6:12-13. அங்கேயும் பாருங்கள், பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் எப்பொழுதும் அக்கினி கொஞ்சம் குறையுதுன்னா நமக்கே தெரியுங்க. நம்ம ஆவியில் சோர்வு, ஒரு பயம், ஒரு கவலை, ஒரு துக்கம், தேவனுடைய அன்பு என்னிடத்தில் குறையிறத பார்த்தா நமக்குள்ளே கண்டுபிடிக்க முடியும். யார்ட்டையாவது நீங்கள் பேசின விதம் சரியில்லைன்னா, உங்கள் பார்வை சரியில்லைன்னா ஆவியில் அந்த அனல் குறையிறத பார்க்க முடியும். உடனே ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். நம்ம சரி பண்ணி மனம் திரும்பும்போது, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னா தேவன் அந்த பலனை தந்து பலப்படுத்துவார். இழந்ததை பெற முடியும். அந்த அக்கினி அவியக்கூடாது. பவுல் தீர்க்கமாக அறிந்திருந்தார். 1 தெசலோனிக்கேயருக்கு அவங்களுக்கு எழுதும்போது நிருபத்தில் அதை இந்த சம்பவத்தை தான் அப்படியே அங்கே அவர்களுக்கு ஞாபகமூட்டுகிறார். எபிரேயர் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம்
15 வாசிப்போம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி மற்றவனுக்கு ஒருவனுக்கும் தீமை செஞ்சிடாத. அதில் உன் இருதயத்தில் நன்மை செய்யணும். அக்கினி இருக்குதுன்னா அதே அர்த்தம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நன்மை மட்டும் செய்ப்பா. அக்கினி எப்பொழுதும் பலிபீடத்தில் இருதயத்தில் அக்கினி இருக்குன்னா அதே அர்த்தம். அவன் எப்பொழுதும் நன்மை செய்வான், தீமை செய்ய மாட்டான். சத்ருக்களை நேசிப்பான், சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பான், துன்பப்படுத்தினவர்களுக்காக ஜெபிப்பான். அவனுடைய இருதயம் பலிபீடம், அக்கினி அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மனைவி பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருப்பான், மனைவியை நேசிப்பான். கணவனை மனைவியானவள் மதிப்பாள், கீழ்ப்படிவாள், கனம் பண்ணுவாள், உண்மையாக இருப்பான். ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்பார்கள். சிந்தனையில் கூட பேச்சில் கூட உண்மையாக இருப்பார்கள், துரோகம் பண்ண மாட்டார்கள். வாசிக்கிறோம், எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். 16 எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாங்க. எப்பொழுதும் அந்த அக்கினி இருக்கக்கூடிய இருதயத்தில் சந்தோஷம் இருக்கும். குடும்பம் பரலோகமாக இருக்கும், குட்டி பரலோகம் மாதிரி. எப்பொழுதும் குடும்பத்தில் சந்தோஷந்தே இருக்கும், சண்டை இருக்காது. அது கீழே என்ன சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் ஜெப சிந்தையே இருக்கும். அந்த அக்கினி இருக்கிற இருதயத்தில் ஜெப சிந்தை இருக்கும். மந்த இருதயத்தில் இதெல்லாம் இருக்காது. மந்த புத்தி இருக்கு பாருங்களேன், அந்த இருதயத்தில் இதெல்லாம் வராது. ஜெபமா அப்புறம் பார்த்துக்குறோம். துதிக்க சொல்லும்போது இன்னொரு நாளைக்கு துதிச்சுக்கிடுவோம். சபையில் பரவாயில்ல, ஒரு சிலர் நல்லா துதிக்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இன்னும் வாயை திறக்காதவர்கள் திறக்கணும். இருதயத்தில் அக்கினி இருந்தால் துதி வரும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆவியை அவிச்சிடாதீங்க. எப்பொழுதும் பலிபீடத்தில் அந்த ஆவி அப்படியே அனலாக இருக்கணும். இருதயத்தில் தேவனுடைய ஆவி என்னை அப்படியே அனலாக நடத்திக்கிட்டே இருக்கணும். ஆவியில் அனலாயிருங்கள். ரோமருக்கும் அதை ஞாபகப்படுத்துகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:11 வாசிப்போம். 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியாய் ஊழியம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆவியில் அனலாயிருங்க. உங்களுக்கு கொடுத்த ஊழியம், உங்களுக்குள்ள பொறுப்பில் உண்மையாயிருங்க, சரியாக செய்யுங்க, அனலாயிருங்க, அசதியாக செய்யாதீங்க அப்படின்றார். நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை தேவன் சபையில் தந்திருக்கிறாரு. அதை ஜாக்கிரதையாக செய்ய, அசதியாக செய்யாத, ஏனோதானோன்னு செய்யாத, மந்த இருதயத்தோடு அதை செய்யாதப்பா. நாளை பார்ப்போம், இன்னைக்கு பார்ப்போம், யோசிப்போம், அப்படி இருக்காத. சபைக்கு 10 மணினா பிரியமானவர்களே அசதியாக வராதிங்க, நல்லதில்லை. நான் இப்படி யோசிக்கிறேன். கரெக்டாக 10 மணி 10:30க்கு சபை கூடுறோம்னு வைங்களேன். என்னுடைய கணிப்பு நாம் உணர்வடைவதற்காக சொல்கிறேன். 10:30க்கு தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்க போகுது. அந்த வருகையில் யாரெல்லாம் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க அவர்கள் தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு ஒரு பிளான் தேவனுடைய இருதயத்தில் இருந்தால் என்ன செய்வோம்? ஆண்டவர்னு வந்து நிறைய பேர் வழியில் கதவை தட்டிக்கிட்டே நிற்போம். யோசிக்கணும். அவருடைய வருகை நமக்கு தெரியாது. நிறைய நேரம் அவர் இங்கே வந்துடுறாரு. 10:30 பிரேயர்னு சொல்லும்போது ஆண்டவர் இங்கே வந்துடுறாரு. ஆனால் நம்ம இருங்க நான் வர்றேன்னு வெயிட் பண்ண வைக்கிறோம். ஆனால் ஒரு கலெக்டருக்கு செய்வோமா? அதைத்தான் கேட்குறாரு. நான் எஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? உன்னுடைய அதிகாரிக்கு அப்படி செய்வியா? அவனை அப்படி கனவீனம் பண்ணுவியா? நசல் கொண்டதில் கொண்டு பழி செலுத்துவியா? காணிக்க கொடுப்பியா? என் ஜனங்களோ அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். பிரியமானவர்களை யோசிக்கணும். ஆராதனைக்கு வர்றதில் ஒரு அசம்பந்தம், பைபிள் படிக்கிறதுல ஒரு அசம்பந்தம், ஜெபிக்கிறதுல ஒரு அசம்பந்தம், ஒரு மந்த இருதயம், அது வேண்டியதில்லை. பிரியமான மனம் திரும்பணும். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அப்பம் மிக்குதல் கூட காரியங்களை பாருங்கள். வேதனையோடு தான் நான் பேசுகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம அப்பம் மிக்குதலில் அறிவிச்சிடும்.
அந்த ஒரு வாரம் கழித்து எதுக்கு மறுபடியும் அப்பம்புக்குதில் நம்ம கூடுறோம்? அந்த ஒரு வார டயத்தில் நம்முடைய காரியங்களை சரி பண்ணுறதுக்கு தானே ஒரு வாய்ப்பு. மன்னிப்பு கேட்காதவங்க மன்னிப்பு கேட்க, மனம் திரும்பாத காரியங்களை மனம் திரும்பி ஒப்புரவாகி நம்ம நியாயம் தீர்த்து பார்த்து தகுதிப்படுத்தி அந்த அப்பம்புக்குதில் வந்து கலந்துக்கிறோம். ஆண்டவர் ஒரு வாரம் கழித்து நான் வருவேன்னு சொல்கிறது மாதிரி வருகை இல்லை. இந்த அப்பம்புக்குதல்ல கலந்துக்கிறதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தும் அதை சரி செய்யாமல் சீர்படுத்தாமல் வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு வெளியே போகக்கூடிய நபர்களும் உண்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, மந்த புத்தி இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நபர்களுக்குள்ள மந்த புத்தி இருக்கு. சில மறந்து அப்பம்புக்குதில் தடை பண்ணியிருக்கு, என்ன செய்யலாம், பரவாயில்ல இதோட அப்படியா உணர்வடையணும். உணர்வடைஞ்சு ஆண்டவரே நான் தகுதிப்படணுமே, அந்த பாத்திரத்தில் பங்கு இல்லைன்னு எனக்கு உமக்கும் பானம் பண்ணல உமக்கும் எனக்கு பங்கு இல்லையே, அந்த துக்கம் வேணும். அந்த துக்கம் வேணும், ஆவிக்குரிய துக்கம், கவலை. அப்போ நம்ம அதை நியாயப்படுத்தி பரவாயில்ல என்னை கொஞ்ச நாளைக்கு இருக்கிற கொஞ்ச நாளைக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம வாட்டுக்கு அமைதியை போனோம்னா எப்படிங்க அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இயேசுடைய வருகையை குறித்ததான சீரியஸ் இல்லை. அவருடைய காரியங்களில் வந்து நம்ம அதையும் நம்ம என்ன செய்யலை, விசுவாசிக்கலை. எனக்குள்ள ஒரு மந்த ஆவி இருக்குது, மந்த இருதயம், புத்தி இல்லாத மந்த இருதயம் எனக்குள்ளே இருக்குது. அதே அர்த்தம். பாருங்கள், பிள்ளைகளுக்கு படிப்பை குறித்து கவலைப்படுறோம், வேலையை குறித்து கவலைப்படுறோம், திருமணத்தை குறித்து கவலைப்படுறோம். ஆனால் அந்த பிள்ளைகள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணுமே, அபிஷேகம் பெறணுமேங்கிற கவலை இல்லை. அந்த கவலை அநேகிட்ட இல்லை. ஆனால் எனக்கு பிள்ளைக்கு வேலை போச்சே, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு இல்லையே, ஐயோ இவ்வளோ பணம் இல்லையே, அது இல்லையே, இல்லைன்னா அந்த ஸ்கூலில் சேர்க்கலாமே, பணம் இல்லையே. சிலர் நகையை இடத்த விற்று கூட படிக்க வைக்கிற ஆட்கள். ஆனால் பிள்ளை மனம் திரும்பலையே, அந்த ஒரு துக்கம், ஒரு வேதனை. காரணம் என்ன? அவர்களுக்கு தேவை உலகம், மதிப்பு, மரியாதை, படிப்பு. அப்போ அது மந்த இருதயமாக இருக்குங்கிறத அதை காட்டுது. அதே அர்த்தம், மந்த இருதயம். ஒரு தடவை ஒரு நாள் ஜெபம் பண்ணேன். அதாவது சபைக்காக சில காரியங்களுக்காக ஜெபிப்பது வழக்கம். அப்படி ஜெபிக்கும்போது கடலில் சிலர் ஆண்டவரே இருக்கிறாங்களே அவங்கள ரட்சியும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், இங்கே பாரு, கடலில் இருக்கிறவனுக்காக ரட்சியும் ஜெபம் பண்ணுற ரைட்டு, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் இருக்கிறானே அந்த மனுஷனுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டார். அவனுக்காக ஜெபம் பண்ணு. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்குப்பா, மந்தமாய் போச்சப்பா, உலகம், பணம், காசு, பதவி, அதுலேயே லயித்து போய் காசு இருக்குது, நினச்சதை வாங்கலாம், காசு இருக்குது. அவன் அப்படியே யாரையும் மதிக்கிறது இல்லை, ஏதோ வர்றாங்க போடுறாங்க, தெய்வ பயம் இல்லை, உலக மனிதர்களைப் போலவே. அப்போ கடனுக்கு ஜெபம் பண்ணுறது நமக்கு பாரம் இருக்குது. ஆனால் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் உள்ளவனுக்கும் ஜெபம் பண்ணுன்னார் ஆண்டவர். அவனும் கண்கள் திறக்கப்படணும். அவனையும் நான் அவனுக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தியிருக்கிறேன், அவனுக்காக நான் உயிர் தெழுந்தேன், அவனுக்காக நான் திரும்பி வருவேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்குறோம், நான் உணர்வடையும்படி தான் நான் என்னுடைய பாரத்தை பேசுகிறேன். நான் உணர்வடையணும். இந்த மாதிரி காரியங்கள் இருக்குமே ஆனால் நான் மனம் திரும்பணும். ஆண்டவர் பாருங்கள், மார்த்தாள் மரியாள் அவங்க 2 பேர் காரியத்துலேயும் கூட நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்த்தாள் உலக கவலை, உலக பாரம் அவளுடைய இருதயத்தில் நமக்கு தெரிஞ்சது தான். நீனோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் வார்த்தைகளை கேட்ட மனுஷிதான். அடிக்கடி தேவன் அந்த வீட்டுக்கு போய் வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஆதியில் ஒரு நல்ல ஒரு அனலாக தான் இருந்திருப்பாங்க அந்த அம்மா. ஆவியில் நல்லா உற்சாகமாய் நாட்கள் செல்ல செல்ல அவருடைய ஆவியில் அந்த அனல் அவிந்து போன நிலை. நாட்கள் செல்ல செல்ல உலக கவலை, உலக பாரம், உண்ணவும் உடுத்தவும் புசிக்கவும் அந்த காரியத்தில். ஆனால் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அந்த அம்மா ஒரு ஆவியில் ஒரு அனல், ஒரு இருதயத்தில் ஒரு விழிப்பு,
தேவன் வந்துவிட்டார், ஆண்டவர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நான் சரியாய் பயன்படுத்தணும். அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய திரு வார்த்தைகள் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்குமே. அந்த ஒரு தாகம், வேதனையோட அந்த இடத்துல அந்த வார்த்தைகளை கேட்கிறார். வேதனைன்னா என்ன? தனக்குள்ளே இருக்கிற காரியங்களை நிதானித்து சரிப்படுத்துகிறார். ஆண்டவர் பார்த்தார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். நீயோ அப்படின்னு சொல்லி மார்த்தாளை கடிந்து கொள்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, இப்படி நம்ம நிறைய பார்க்கலாம். அந்த வசனத்தை கேட்டுமே, வார்த்தையை கேட்டும் அவள் உலக கவலையில் விழுந்த மார்த்தாளை போல நாமும் இருக்க முடியும். மனம் திரும்புவோம். மத்தேயு 22, அதாவது 13வது அதிகாரம் 22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து, அதே மரியாள், மார்த்தாள் 22, 23 மரியாள். உலக கவலை அந்த அம்மாவுடைய இருதயத்தில் ஆண்டவர் கடிந்து கொண்டார். பிரியமானவர்களே, நாம் நிதானிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்களில், உலக கவலை, உலக காரியங்களில் நாம் இழுப்புண்டு போகும்போது தேவனுக்கு அனலாய் அக்கினியாய் தேவனுக்காக வாழ முடியாது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, குளிரும் அல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம், வெதுவெதுப்பாக இருந்தாயினா வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்றார். 3:15 வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாதையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். உன்னை வாய் நின்று, எவ்வளவு அது அந்த வார்த்தையை பாருங்க, உன்னை வாய் நின்று வாந்தி பண்ணி. அதெல்லாம் நம்மளை வேதனைப்படுத்தணும், துக்கப்படுத்தணும், துக்கமாக யோசிக்கணும். ஐயோ, என்னை தேவன் வாந்தி பண்ணி போடுவேன்றாரே. எது? வெதுவெதுப்பு, வெதுவெதுப்பு, மந்த நிலை. பிரியமானவர்களை, யோசிப்போம். யார்ட்டாவது பேசுகிற வார்த்தைகள், சொல்லுகிற காரியங்கள், வாங்கல் கொடுக்கல், பண விஷயம், பொருள்கள் வாங்கிறது கொடுத்தல், அதெல்லாம் மந்தமாக இருக்கக்கூடாது. இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிறோம், நீங்கள் நாளைக்கு கொடுத்துக்குறோம். ஒருவனுக்கும் கடன்படாத என்றார், ஒருவனுக்கும் கடன்படாத. அப்போ அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன யோசிக்கணும்? ஆண்டவரே, நான் யாருக்கும் கடன்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நான் சீக்கிரமாக இந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, ஞானத்தை தாங்க, சிக்கனத்தை தாங்க. அந்த உணர்வு வேணும். சும்மா சபைக்கு வந்தோம், வார்த்தையை ஏதோ கேட்டோம், ஆராதித்தோம், பாட்டு பாடினோம், துதித்தோம் இல்லை. பெரியமானவர்களே, அதுக்கு சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாய்னா நீ என்ன இடத்துல வா. 18வது வசனம், நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரமும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். நீ என்னிடத்தில் வாங்கி கொள்ள வெண்வஸ்திரம், அந்த ரட்சிப்பை, விடுதலையை நீ என்னிடத்தில் வாங்கிக்கொள், வா, வந்து பெற்றுக்கொள். நான் உனக்கு உடுத்த ஆயத்தமாக இருக்கிறேன். வெண்வஸ்திரம், உன்னுடைய ஆவியில் ஒரு அனல் நிறைந்த ஒரு வாழ்க்கை. மந்த ஆவியை உன்னை விட்டு நீங்கும், போயிடும். நீ என்னிடத்தில் வந்து ஜெபம் பண்ணு, வாப்பா. பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய குறைகளை, நம்முடைய இயலாமையை நினைத்து தேவ சமூகத்தில் கதறோம்னா, ஜெபம் பண்ணோம்னா, தேவன் கண்டிப்பாக நம்மை விடுதலையாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு தூரம் போயிருந்தாலும், மோசம் போயிருந்தாலும், எவ்வளோ மந்த நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு குறை உள்ளவர்களாக இருந்தாலும், நேர்மையாய், ஆண்டவரே நான் மந்த நிலையில் தான் இருக்கிறேன், வேத வாசிக்க விருப்பம் இல்லை, ஜெபிக்க விருப்பம் இல்லை, ஏனோ தானே அப்பப்போ கடமைக்கு செய்கிறேன், ஒரு உற்சாகமாய், ஒரு ஆர்வமாய், அது இல்லையே அப்படிங்கிற ஒரு தவிப்போட தேவ சமூகத்தில் தேடினோம்னா தேவன் நம்மை நிரப்புவார். என்னுடைய சாட்சி சொல்கிறாங்க, உண்மையில் ஒரு அதிகாரம் வாசிப்பேன் தான் வேதத்தை எடுப்பேன், ஆனால் வைக்க மனசே வராது. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த ஆவிதான் என்னை நிறைத்திருக்கு. வேதத்தை எடுத்துட்டா எனக்கு எல்லாமே மறந்தது மாதிரி ஆயிருக்கு, என்னன்னு தெரியல. ஆனால்
சிலர்கிட்ட விசாரிக்கும்போது வருஷக்கணக்காக சபையில் இருக்குது, பைபிள் படிச்சிங்கன்னா 2 நாளாக படிக்கலைன்றாங்க, 1 வாரம் ஆச்சுன்றாங்க. என்னென்ன புரியலை. ரட்சிப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது, ரட்சிக்கப்பட்ட விதம் சரியில்லை, மனம் திரும்பி இருக்கிறார்கள்னு சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனுக்கு தான் வெளிச்சம். பிரியமானவர்களை, நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். ஆவியில் அனலாக இருந்து ஒருவருக்கொருவர் மன்னிக்க, நேசிக்க, விட்டு கொடுக்க, எல்லா காரியமும் அந்த ஆவியில் அனலாக இருந்தால் தான் முடியும். தேவ சமூகத்தில் நாடினோம்னா தேவன் நம்மை நிரப்புவார். அவித்து போடாதிருங்கள். ரொம்ப அந்த வார்த்தை ரொம்ப கவனமான வார்த்தை. அது உலக கவலை, உலக துக்கம், அது உள்ளே வரும்போது ஆவி அவிஞ்சிரும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமென். தேவன் கொடுத்த வார்த்தைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சகோதரர் மந்த இருதயம் உள்ளவர்கள் என்று பகிர்ந்து கொண்டார்கள். எனக்கும் தேவன் என்னோடு பேசினார். நீனும் கூட அநேக வேளையிலே நீ மந்த இருதயம் உள்ளவனாக இருக்கிறாய் என்பது தான். சில நேரங்களில் நம்மளுடைய துக்கம் நம்மளை அழுத்தும்போது என்ன செஞ்சிடறோன்னு கேட்டால் நாம் அப்படியே சோர்வுக்குள்ளாகி மந்த நிலைமையாகி விடுகிறோம். ஏமாவுடைய சீசர்களுக்கு அவர்கள் பாவம் இல்லை, ஆனால் இயேசு ஆண்டவரை சிலுவையில் அறைந்தது அவர்களுக்கு ஒரு துக்கமாக இருந்தது. அவர்கள் துக்க முகத்தோடு அங்கே நடந்து செல்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டியதற்கு நீங்கள் இவ்வளவு துக்கமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி, நம்மளுடைய காரியங்களில் ஏதாவது தாறுமாறாய் நடந்து விட்டது அப்படின்னால், ஏதாவது ஒரு சம்பவம் நம்மளை நடந்து விட்டதென்றால் நாம் துக்க முகமலாக ஆகிறோம். அல்லது ஆண்டவரை ஏன் எனக்கு ஆண்டவர் இதை செய்தார் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்குறோம். இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே தேவன் நடத்துகிறார். சில நேரம் நம்ம சோறலாம். நாம் பரிசுத்தம் சொன்னது போல் ஒரு பூனை சாக்கடையில் விழுந்தால் எவ்வளவு துரிதமாக எழுந்து அதை தன்னை சுத்தம் பண்ணி கொள்ளுதோ அதே மாதிரி நம்மளை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்துவருடைய மனவட்டம். நாம் எவ்வளவு வார்த்தைகளை கேட்டாலும் சரி, ஒரு உணர்வு இல்லை, வெளியில் இடத்துல நம்ம சாட்சியாக இல்லை, நம்மளுடைய காரியங்களில் நம்ம சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்மளை பார்க்குறார்கள், உலகம் பார்க்குது, தேவனும் பார்க்குறார். இவர்கள் என்ன சபைக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள், இந்த சபையில் உள்ளவர்கள் எப்படி இருக்கிறார்கள், வாங்கல் கொடுக்கல் பேச்சு வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் என்னை போதிப்பார், நீ இந்த இடத்துல பேசினது தவறு என்று சொல்லி கட்டுவார். நான் மிகவும் என்னுடைய வாய் அடக்கத்தை நான் காத்துக்கொள்வேன். என்னுடைய பிஸ்னஸில் கூட என்னுடைய வார்த்தைகள் சரியாகவே இருக்கும். அப்படி இல்லைனால் ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நமக்கு போவோம். கொஞ்சம் நேரம் நம்ம வாசித்து தியானிப்போம். அங்கே எம்மாவோட சீசர்களோடு அங்கே போய் அங்கே ஆண்டவர் சேர்ந்து கொள்கிறார். அவர்கள் அவர்கள்கிட்ட நீங்கள் ஏன் இவ்வளவு துக்க முகத்தோடு போயிரு என்று சொல்லி கேட்குறார். அவரை ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், நீ அந்நியரா என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் விவரித்து சொல்லுகிறார். 27 வாசிப்போம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். எஸ் ஆண்டவர். அவர்கள் மந்த நிலைமையில் உள்ளவராக இருக்கிறார்கள். ஆனால் இயேசு அறையப்பட்டதை அவர்கள் தாங்கிக்கிற முடியவில்லை. என் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அவர் வாக்கிலும் செய்கையிலும் அவர் வல்லமுள்ள தெய்வம். ஆனால் அவரை போய் அறைந்து விட்டார்கள், நம்மளுடைய பிதாக்கள் அறைந்து விட்டார்கள் என்று சொல்லி வரும்போது அவர் அங்கே விவரித்து காமிக்கிறார். இப்போ மோசையிலிருந்து மல்கியா வரைக்கும் அங்கே எடுத்து அங்கே சொல்லுகிறார். அவர்கள் அதை கேட்டுக்கொண்டு போகிறார்கள். அப்பொழுது ஏசாண்டவர் அவர் கூட போகிறார். அவர்கள் வருந்தி கேட்கிறார்கள், சாயங்காலம் ஆயிற்றுது, இங்கே தங்கியிரும் என்று சொல்லி வருந்தும் போதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆமாம் வந்தவர்களே, நம்மளுடைய இருதயங்களில் உள்ள அந்த மந்த நிலைமையை, அந்த காரியத்தை தேவனிடத்தில் போய், ஆண்டவரே நான் ஒரு மந்த நிலைமையில் உள்ளவனாக இருக்கிறேன், என்னை நீர் விடுதலையாக்கும், நான் சோர்வற்றவனாக இருக்கிறேன், இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களை பார்த்து என்னுடைய இருதயம் மந்த நிலைமையில் இருக்கிறது, என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி அந்த துக்கமுகத்தோடு இருந்தவனால் தேவன் நம்மளை மாற்றுகிறார். அதனால தான் 2 கொரிந்தியர் 7:10 நம்ம வாசிப்போம். தேவனுக்கேற்ற துக்கம்
பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ அது மரணத்தை உண்டாக்குகிறது. எம்மாவுடைய சீசர்களுக்கு ஒரு துக்கம் இருந்தது. அது என்னென்ற துக்கம் என்றால் அது தேவனுக்கேற்ற துக்கம் இருந்தது. அதனால அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு ஏதுவான காரியம் இருந்தது. ஆமாம் வந்தவர்களே, எம்மாவுடைய சீசர்களை குறித்து நம்ம தியானிக்க வென்றால் நிறைய தியானித்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் பஸ்ஸில் போகும்போது வரும்பொழுது எப்போது வேத வசனத்தை நீங்கள் வாச்சிருப்பீங்க. அதை குறித்து நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? நான் ஆண்டவர் எனக்கு கொண்டுத்தினார், இதை கொண்டு நீ ஆண்டு தியானித்து கொண்டு வரும். ஏதோ உலக சிந்தியே அல்ல, உலகனுடைய காரியங்கள் இல்லை, தேவனை குறித்து நீ சிந்திக்க. அவர்களுக்கு ஒரு துக்கம் இருந்தது, அது தேவனுக்கற்ற துக்கம் இருந்தது. ஆண்டவர் என்ன செஞ்சார்? அங்கே வெளிச்சத்துக்கு கொண்டுகிட்டு வந்து விட்டார். நம்மளுடைய துக்கமாக அப்படி தான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்கேற்ற துக்கம் அடைய எங்களுக்கு உதவிச்சு, நாங்கள் ஆவிக்கேற்ற துக்கம் அடைந்து விட எங்களுக்கு உதவிச்சும் என்று சொல்லி அந்த சகோதரிகள் 10 பேர் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஏன்? அவர்கள் எண்ணெய் இருக்கவில்லை. அந்த எண்ணெயை யாரிடத்தில் போய் கொள்ள வேண்டும்? அது ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். அது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஆமாம் வந்தவர்களே, அவர்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் போய் கேட்க வேண்டும். நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் வாங்கி கொள்ளுங்கள். யார் அந்த எண்ணெயை விற்க முடியும்? யாருக்குமே அதிகாரம் இல்லை. ஏசாண்டவருக்கு தான் அந்த அதிகாரம். அது என்னன்னு கேட்டால் அதுதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு வாங்க ஆண்டவரே. ஒரு தீராத வாஞ்சை, ஒரு தீராத தாகம் ஏன் நம்மளிடத்தில் வரலை? சகோதரர் அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்தினார். சபையினுடைய காரியங்களை துக்கத்தை வெளிப்படுத்துகிறார். என்று கேட்டால் நாம் துக்கம் உள்ளவர்களாகவே இருந்து விட்டுட்டு துக்கமாகவே போகிறோம். நாம் எப்படி வந்தோமோ வந்த வண்ணமாய் திரும்பி என்ன செய்கிறோம்? போய் விடுகிறோம். அங்கே ஒரு சொந்த எம்மாவுடைய சீசருடைய கண்கள் திறக்கப்பட்டது போல நம்மளுடைய கண்கள் என்ன செய்யவில்லை? அங்கே திறக்கப்படவில்லை. அந்த சகோதரிலும் அப்படித்தான். தன் விற்கிற இடத்தில் போனார்கள். ஆண்டவர் வந்து விட்டார். அவர் வந்து விட்டார். எப்போ வாரார் என்று தெரியாது. ஆனால் அதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் ரட்சியும். இந்த உலகத்தினுடைய காரியங்கள் இல்லை, இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள்லாம் நம்மளை அழுத்தத்தான் செய்யும். மறுபடியும் ஆண்டவரே என்னை மன்னியுங்க, ஆண்டவரே என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க, நான் ஒரு பாவியான மனுஷன், ஆண்டவரே என்னை விடுதலை பண்ணுங்க என்று கேட்க வேண்டும். அப்படியா? மத்திய எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 11 நம்ம வாசிப்போம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். போதும். அங்கே விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா அங்கே உள்ளே பிரவேசிக்கிறார். நம்மளை பார்க்கும்படி இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறார்? உள்ளே அங்கே பிரவேசிக்கிறார். சபையினிடத்திலே, சபை என்பது ஒரு சீயோன், அவர் தேவன் அங்கே வாசம் செய்கிற இடம். ஆனால் அங்கே பாடிதான் அங்கே பார்க்குறோம். விருந்தாளிகளை பார்க்கும்படி, நம்மளுடைய ஆத்துமாக்களை பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அதே மாதிரி தான் இங்கே ராஜா உள்பிரவேசிக்கிறார். கல்யாணம் வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, கல்யாண வஸ்திரம் இல்லை அங்கே காண்கிறார். ஏன் அவரை அவர் சொல்லுகிறார், சிநேகிதனே, நீ கல்யாணம் வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய்? எப்படி கேட்கிறார்? அங்கே உள்ளே நுழையும் பொழுதெல்லாம், இங்கே சபைக்கு வரும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்கிறது? வெளிச்சமாய் வருகிறது. பரிசுத்தம் பிரதர் சொன்னது மாதிரி, நான் ஒன்று சத்தியத்தையும் அங்கே நான் மறைத்து வைக்கவில்லை, எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. இது தேவனே சாட்சி என்று சொல்லுவார். கேட்டிருக்கிறீர்களா? இதே மாதிரி தான் அங்கே உள்பிரவேசிக்கிறார் ராஜா. அங்கே கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கவில்லை. ஏன் கல்யாண வஸ்திரம் தரிக்கவில்லை? அவர் ஒருவராய் கேட்டார். அங்கே எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய கல்யாண வஸ்திரம் அங்கே வாசலிருந்து அங்கே ராஜா எல்லாருக்குமே ஒவ்வொரு வஸ்திரத்தை கொடுத்து விட்டார்கள். எல்லாருமே உடுத்தி கொண்டார்கள். ஒருவன் மட்டும் என்ன செய்யவில்லை? உடுத்தி கொள்ளவில்லை. கக்கத்தில் எடுக்கணானா அல்ல தூக்கி வெளியே போட்டானா தெரியவில்லை. அங்கே கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கவில்லை. அந்த ரட்சிப்பின் ஆடையை என்ன செய்யவில்லை? அங்கே உடுத்தவில்லை. அன்பார்ந்தவர்களே, நாம் எவ்வளவு சத்தியத்தை கேட்டோம், நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் கதற வேண்டும். அப்படி கதறலினால் ஆகார் தன்னுடைய மகன் சாகிறதை கண்டு அங்கே போய் அழுகிறார்கள். முதல்லையே அங்கே கொடுத்துருக்க வேண்டியதானே? நமக்கு ஒரு அழுகை சத்தம் தேவை. நம்மளுடைய கூக்குரல் நமக்கு தேவை. நம்மளுடைய இருதயத்திலே சதாய ஆண்டவரே என்னை ரட்சியும்
ஆண்டவரே, என்னிடத்துல கல்யாண வஸ்திரம் தரித்தில்லை, என்னுடைய பார்வையில் கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கவில்லை, நான் வாங்க கொடுக்கவில்லை, என்னுடைய கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கவில்லை, என்னுடைய பேச்சிலே கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கவில்லை. ஆனால் நான் சிஎஃப்சி சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கிறேன். என்னுடைய இருதயம் மோசமாக இருக்குது ஆண்டவரே, என்னுடைய இருதயம் மோசமாக இருக்கிறது. நம்ம மார்புகளை தட்டி கொள்வோம். நான் சொல்லுவேன், என்னை ரிச்சியம் என்று சொல்லி ஓங்கி அடிப்பி. என்னுடைய இருதயம் பொல்லாததாய் நிறைந்திருக்கிறது. நான் ஒரு பொல்லாதவனாய் இருக்கிறேன். நான் ஒரு மந்த நிலைமையில் உள்ளவனாய் இருக்கிறேன். என்னை விடுதலையாக்கும், என்னை விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே. நான் கல்யாண வஸ்திரம் என்னிடத்துல இல்லை. ஒருத்தருக்கு அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தது. அந்த அழுக்கு வஸ்திரத்தை ஆண்டவர் அங்கே மாற்றுகிறார். சகரியா என்ற புத்தகம் 3வது அதிகாரம் 3ல இருந்தே வாசிப்பேன், பின்னாடி இங்க வீட்டுல போய் வாசி. யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கின்ற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவர்களை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பிப்பேன் என்றார். ஒரு சிறந்த வஸ்திரத்தை, ஒரு சிறந்ததுங்க இந்த பூமியில உள்ளதில்லை, அது பரலோக ராஜ்யத்துக்கு உரியது. அது மறைந்திருக்கிறது, அது மறைந்திருக்கிறது. அந்த சிறந்த வஸ்திரத்தை நமக்கு, யாருக்கு? குப்பையான நமக்கு. இந்த உலகத்துல நம்மளை விட நீதிமான்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்து சொல்றாரு, உனக்கு ஒரு சிறந்த வஸ்திரத்தை நான் வைத்திருக்கிறேன். அதான் போன வாரம், அது சிங்காசனத்தின் மத்தியிலே நம்ம போன வாரம் நம்ம வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் வச்சோம் இல்லையா? அந்த அங்கே மத்தியில் இருக்கிற ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன், உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். தேவன் எனக்கு தருவார் என்று நம்பிக்கையோடு நான் அறிக்கையிட்டிருக்கேன். தேவன் எனக்கு உதவி செய்வாராக. ஆமென்.